ஹைவேலலாம் நடக்கக்கூடிய விபத்துகள்லாம் பார்த்தா அப்படின்னா அதில் வந்து நின்று கொண்டிருந்த லாரி மீது பைக் மோதி விபத்து அப்படின்லாம் நிறைய தகவல் வருது. அதனுடைய பின்னணி என்ன சார்? ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்கிறதா அல்லது வேறு சில காரணங்களா? அதாவது சாலை, வாகனம், ஓட்டுநர், இது 3 வகையான காரணங்களால் விபத்து நடக்குது. சாலையும் ஒரு காரணம், வாகனமும் ஒரு காரணம், ஓட்டுநரும் ஒரு காரணம். நீங்கள் சொல்லுகிற பின்பக்க மோதலுக்கு பெரும்பாலான காரணம் நிற்கிற வண்டி நிற்கிறது என்பதற்கான அடையாளமாக அவங்க வண்டியை லைட் போட்டிருக்கணும், இல்லை அவங்க வண்டியை கொடுக்கும்போது கொடுத்த முக்கோணம் ரிஃப்ளெக்டர் முக்கோணத்தை அந்த பிரேக் டவுன் ஆகிற இடத்துல வைக்கணும். இது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம், ஓட்டக்கூடிய நபர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஓட்டணும். செல்ஃபோன் பார்க்குறது, ரேடியோ இது பண்ணுறது, மற்ற வேலைகள், அதாவது கையை விடுறது, கண்ணை விடுறது. சில சமயங்களில் உடம்பு வண்டி ஓட்டும், மூளை வேகனா இருக்கும். அது மாதிரி சமயத்தில் இருக்கக்கூடிய வாகனம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனாலும் மூளை பிரேக் அடிக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இரவு நேரங்களில், பகலில் சரியாக தூங்காமையும் பகல் நேரங்களில் வேறு வேலை செஞ்சிட்டோம் வாகனம் இயக்கும்போது அவர்களுக்கு ரோடு கோடு தெரியுமே தவிர அவர்களுக்கு வாகனம் இயக்கும்போது கண்டிப்பாக ஒரு வாகனம் நிற்குதா போதா வருதான்னு தெரியாது. அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மூளை வேற எங்கேயாவது இருக்கும், உடம்பு வண்டி ஓட்டும். அதனால் என்ன ஆகும், நிற்கிற வண்டி தெரியாமல் போயிருக்கு. புள்ளி விவரங்கள் அதான் சொல்லுது. பின்பக்க மோதல் தான். இப்போ சாலை அகலமானது பிறகு பின்பக்க மோதல் அதிகமாக இருக்குது. சுமார் 13லேருந்து 20% மோதல்கள் பின்பக்க மோதலாக அமைஞ்சு